ப்ரோ ஜனநாயகன் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய ரெகுலர் வியூவரான ஆஸ் லைஃப்ஸ் கிரியேஷன் அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு நண்பர் கேட்டதுக்காண்டி நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காத காரணத்தினால நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து போனாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் டீம் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீதி வராத காரணத்தினால சென்சார் போர்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை இப்போ செஞ்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னது மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் டீமும் பார்த்திங்கன்னா February 10 நினைக்கிறேங்க, 10 வந்து உங்களுக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு ஜனநாயகன் படத்தை வந்து அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு மாதம் வந்து உங்களை கேஸு அதுன்னு சொல்லி அலைய விட்டோம். ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு ஒரு படம் போச்சுன்னா 20 days கழிச்சு தான் நாங்கள் வந்து ரிசல்ட் சொல்லுவோம். பட் ஜனநாயகன் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே சொல்லிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போட்டிருந்தோம், சரி ஓகே கன்ஃபார்ம் February 15 அந்த டைம்லேருந்து நமக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிட February 20 வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்படி இல்லைனாலுமே இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாலுமே February 28 படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரிவைசிங் கமிட்டி வந்து இன்னொரு புதுசாக ஒரு கமிட்டி வந்து உருவாக்குறாங்க. அதாவது ரிவைசிங் கமிட்டிக்குள்ளே புதுசாக வந்து ஒரு டீம் வந்து உருவாக்குறாங்களா. அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ்லாம் படத்தை பார்க்க சொல்லிட்டு இந்தந்த சிம்பிள்ஸ்லாம் படத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு வந்து செக் பண்ண போகிறாங்களா. அதெல்லாம் செக் பண்ணி முடித்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு மார்ச் மிட்டில் தான் வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து சொல்லிட்டுருக்காங்க நிறைய பேர் April 16 அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் May 10 சொல்கிறாங்க. இன்னும் அஃபீஷியலான டேட் வந்து சொல்லலை. பட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி எலெக்ஷன் டேட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் அப்படி இல்லைனா March 1st வீக் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் மார்ச் மிட்டில் சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சாலுமே ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் சார்ந்த எந்த விஷயங்களும் நம்ம படத்தில் வந்து இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. எலெக்ஷன் இல்லாத ஒரு நான் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸை நம்ம அந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஸோ ஜனநாயகன் படத்தோட பேர்லேயே வந்து அரசியல் வந்து இருக்குது. ப்ளஸ் நம்ம விஜய் அவர்களோட பேர் தளபதி வெற்றி கொண்ட நச்சு பச்சையாக நம்ம விஜய் அவர்களுடைய கட்சியான டிவிக்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதமும் ரிலீஸ் ஆக போகிறதில்லை. ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் எல்லாமே சூடு பிடிக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். பிகாஸ் உங்களுக்கு அந்த டைம் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி எலெக்ஷன் வந்து நடக்கும். அந்த டைமில் நம்ம பசங்க வந்து ஜனநாயகன் விட்டு காமெடியில் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் வந்து என்னென்னா, ப்ரொடக்ஷன் டீம் வந்து பொறுமையாக இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி விஜய் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக June 22 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ அதாவது இப்போதைக்கு டேட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா June 18 இல்லை 19, பிகாஸ் உங்களுக்கு அந்த டைம் Thursday Friday வந்து வருது. 2 நாள் ஃபேன்ஸ் படத்தை பார்த்துட்டு Saturday Sunday ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்துருவாங்க. அடுத்த நாள் வந்து விஜய் சார் பர்த்டே June 22. ஒன்று அந்த சினாரியோவில் ரிலீஸ் பண்ணாங்க, அப்படி இல்லைனா விஜய் சார் பர்த்டே ஸ்பெஷலாகவே June 22 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா June 25 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பிகாஸ் உங்களுக்கு அதான் நான் திரும்ப சொன்ன அதே சினாரியோ தான், Thursday Friday வந்து ஃபேன்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ஆக்கிடுவாங்க. Saturday Sunday வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து கொடுத்துருவாங்க. 4 days பக்காவாக ஓடிடும் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் ஜனநாயகன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 2026 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. ஸோ தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு சோகமான செய்தியாக தான் இருக்கும் தான் சொல்லணும். பட் ஹானஸ்ட்லி ஆஸ் அ தளபதி விஜய் ஃபேனாக இது வந்து கரெக்ட் அப்படி தான் சொல்லியாகணும். இப்போ அரசியல் களம் வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிட்டுருக்கு. நீங்கள் இந்த டைமில் ஜனநாயகன் ஒரு படம்லாம் விட்டிங்கன்னா பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்து வரும். ஒன்று கரெக்டாக பொங்கலில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும், நமக்கு ரிலீஸ் பண்ண சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கே ஸ்லைட்லி பொலிட்டிக்கலில் பேக் ஃபயர் ஆயிரும் அப்படி தான் சொல்லணும். ஸோ பொறுமையாக எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு படத்தை பார்க்குறதா கரெக்டுன்னு எனக்கு அஸ் அ விஜய் ஃபேனாக தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.